ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். நம்ம இன்னைக்கு ரவையில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதே மாதிரி இது செய்கிறதுக்கு ரொம்ப பொருட்களும் தேவையில்லைங்க. ரவையும் சர்க்கரையும் இருந்தால் இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் லைட்டாக சூடானதும் இதில் 3/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நெய்யோடு எல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரும்போது இதில் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரவையும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு அப்புறம் நம்ம இதை ஒரு 3 நிமிஷம் போல் வறுத்துட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஸ்வீட்டுக்கு ரவையும் கடலை மாவும் வறுத்துட்டு சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் இதை வறுத்துட்டு எடுத்துக்கலாங்க. நான் இதை ஒரு 3 நிமிஷமாக வறுத்துட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், இது நல்லாவே வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட அப்புறம் நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து பார்த்தா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் போல் அதில் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்த தண்ணியும் ரவையும் நல்லா ஊறி வந்திருக்கு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. நெய் உருகினதும் இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் அப்புறம் மீடியம் ஹீட்டில் மாற்றி மாற்றி வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அது ஒரு 5 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணோம்னா இது சர்க்கரையும் நெய்யும் சேர்ந்து இது நல்லா உருகி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இது லைட்டாக உருக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்ப டார்க் கலராக ஆகக்கூடாது. இது ரொம்ப டார்க் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்வீட் கசப்படிக்கும். அதனால் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வந்ததுமே நம்ம அதில் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்ச ரவா மிக்ஸை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை ஃபுல்லாகவே கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். நம்ம இப்போ இதில் ரவா மிக்ஸை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, இல்லை அது லைட்டாக தெறிக்கும். சேர்க்குறதுக்கு முன்னாடி இது ஒரு வாட்டி கலக்கிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது ஃபஸ்ட்டில் கெட்டியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது அந்த சூட்லேயே கரைஞ்சி இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்ல ஓரளவுக்கு உருகி வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம 10 நிமிஷம் போல் இதை கிளறிட்டே இருந்தோம்னா இது நல்லா உருகி வந்துடுங்க. ரவையும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், முன்ன விட இது ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு அப்புறமா வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கடாயில் ஒட்டுற மாதிரி இருக்குங்க. அதனால் நம்ம அப்பப்போ கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கறதுனால இது கடாயில் ஒட்டாமல் இது நல்லா சுருண்டு வருங்க. நான் இதில் அப்பப்போ 3 டைம் நெய் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினேன். இப்போ பாருங்கள், கடாயில் இது ஒட்டாமல் வர ஆரம்பிக்குது. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இது நல்லாவே ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்தளவுக்கு ரவை நல்லா வெந்து வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை ஒரு நெய் தடவி பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு தட்டில் நெய்யெல்லாம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேலே நட்ஸு சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்ச ஸ்வீட் அதில் சேர்த்துக்கலாம். எல்லா ஸ்வீட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஆற விட்டுடலாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம இப்போ கத்தி வச்சு சைடெல்லாம் லைட்டாக எடுத்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால இது நமக்கு ஈஸியாக வெளியே வந்துடுங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்ட அப்புறம் நம்ம இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை திருப்பிட்டு லைட்டாக தட்டி எடுத்துக்கலாங்க. இதை நம்ம லைட்டாக தட்டினாவே வெளியே வந்துடும். ஏன்னா நம்ம அடியில் நெய் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெடிங்க. இப்போ நம்ம இதை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு எல்லா பொருட்களையும் ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கலாம். 3/4 கப் ரவை, அதே கப்பில் 1/4 கப் கடலை மாவு, 1 கப் சர்க்கரை, 2 கப் தண்ணி சேர்த்து இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ இதை எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.